ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி வச்சு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஓவர் இட்லி காலையில் ப்ரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணி டிஃபன் சாப்பிட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. எனக்கு மட்டும் 3 இட்லி பேலன்ஸ் இருக்குது நேற்று வச்சது. சரி, அதை புட்டு போட்டு உப்புமா தாளித்து சாப்பிட்டுக்கலான்னு இப்போ எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டால் கூட போதும். 3 இட்லி தான் இருக்குது. இதிலே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது அது தாளித்த உடனே கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது லேசாக புரிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இட்லியில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். லைட்டாக வதங்கினோடனே அந்த இட்லியை புட்டது போட்டுருவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த புட்டு வச்சு இட்லியை சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து கலரிட்டு மேலே கொத்தமல்லி இருந்தால் தூவிடுங்க. என்கிட்ட கொத்தமல்லி காலி ஆகிடுச்சு, அதனால் கொத்தமல்லி போடலை. இப்போது அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் சூடானோடனே இறக்கிடலாம். சுட வெறும்னா அந்த இட்லி சாப்பிட்டா எப்படியும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது ரஃப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம புட்டு போட்டு இட்லியை தலைச்சி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.